உற்பத்தி போதாத நிலைமை இருக்கு. நிறைய காலை பிடிச்சி என்ன செய்யும். அனைத்து தமிழ் உள்ளங்களும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், நேற்று வீடியோ பார்க்க முடியல என்னன்னு சொல்லி சொன்னால், நேற்று கொஞ்சம் டேட்டா போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் போயிட்டுது. எனக்கு கொஞ்சம் தனிப்பட்ட வேலையாக போயிட்டுது. அப்போ டேட்டா போட லேட் ஆகிடுது. அப்போ வந்த அழைப்பில் நான் வந்து படுத்துட்டேன். அப்போ அதால் வீடியோ போட இல்லை, அதுக்கு சோரியை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இன்றைக்கு ஒரு விஷயம் ஒன்று பார்ப்போம். என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு மனிதனால் இன்றைக்கு ஒரு தனித்து வாழ முடியுமா என்றதான் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம். என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாட்டாலேயே ஒரு தனித்து வாழ முடியாது. என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து பொருளாதார பிரச்சனை, எத்தனையோ வளங்கள் இருக்குது. இலங்கையில் இருக்கிற வளத்துக்கு நிகர் வேறு எந்த நாடும் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னால், கனிம வளத்திலிருந்து சகல வளங்களும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் வந்து என்ன செய்ய முடியாது. எங்களால் தனித்து வாழ முடியாது. எங்களோட நாட்டால் தனித்து வாழ முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள், அதாவது வந்து ஒரு உற்பத்தி போதாத நிலைமை இருக்குது. அதே போல் ஃபேக்ட்ரிகள் இல்லை, நிறுவனங்கள் இல்லை. மற்றது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு, அதாவது வந்து முதல்ல விடுறதுக்கு ஒரு தனிநபர் முதலாக இருக்கட்டும், ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, முதல் விடுறதுக்கு அவ்வளவு பணம் இல்லை எங்களுடைய ஆக்கள்கிட்ட. அப்படி இருக்கைக்குள்ள தனித்து வாழ முடியாது. ஆகவே இன்னொரு நாட்டிட்டையோ இன்னொருத்தையோ கையேந்தி தான் வாழ வேண்டியதாக இருக்க ஒரு நாட்டாலேயே. ஆகவே எங்களாலேயும் வந்து தனித்து வாழ முடியாது. இப்போ நாங்கள் வந்து உடனே நினைச்ச உடனே வந்து நாங்கள் உழைச்சி நாங்கள் முன்னுக்கு வருவோம்னு சொல்லி, நானும் எத்தனையோ தொழில் செய்தேன். நான் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு இன்னொருத்தர்கிட்ட உதவி இல்லாமல் வாழ்கிறதுன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னு சொல்லி சொன்னால், உதவின்னு சொல்கிறது வந்து பண உதவி இல்லை, பண உதவியை மாத்திரம் சொல்ல இல்லை, ஒரு சதுர உதவியாக இருக்கட்டும். இல்லைன்னு சொன்னால் ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு இப்போ எங்களுக்கு வந்து ஒரு அயல் வீட்டை பொறுத்த வரைக்கும், இப்போ நான் வந்து எங்களை வீட்டில் நாங்கள் தனித்து இருக்கிறோம்னு சொன்னால், அயல் வீட்டோட ஒத்து போனால் தான் நாளைக்கு ஒரு திருடன் ஒருத்தம் வந்தாலும் ஐயோண்டு கூப்பிட்டா அவங்க ஓடி வருவாங்களேன்னு. அப்போ அதால் வந்து மக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேணும் என்ற கருத்தை தான் நான் இன்றைக்கு முன்வைக்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ எத்தனையோ சிங்கம், புலி, கரடி போன்ற எத்தனையோ குணம் நிறைந்த ஆக்கள் இங்கே பூமியில் வாழ்றீங்க. இதுக்கு உதாரணமாக ஒரு அண்ணா அவரால் சொன்ன கதை ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை சொல்லுவோமான்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு, ஒரு காட்டில் வந்து பலம் வாய்ந்த மிருகங்கள் எல்லாம் இருக்குது. அதாவது வந்து சிங்கம் இருக்குது, யானை இருக்குது, புலி இருக்குது. அப்படியான ஒரு பலம் வாய்ந்த மிருகங்களுக்கு நடுவில் ஒரு நரி ஒன்று வந்து வாழுது தானே. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ ஒரு இவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த மிருகங்களுக்குள்ளே நரி இனம்ன்ற ஒரு இனம் வந்து உண்மையிலே எவ்வளவு பலமான மிருகம் இருக்கைக்குள்ள அதை அடித்து சாப்பிட்டுட்டு போயிடும். ஆனால் நரி வந்து தன்னுடைய புத்தி சாதுரியத்தால் டெக்னிக்காக வாழுது. அப்போ அதுக்கு வந்து ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு குளத்தில் நரி தண்ணி குடிக்க போவேன். அப்போ போகும்போது நரி வந்து இப்படி எட்டி தானே பார்க்கும். குளத்துக்கு தண்ணிக்குள்ள காலை வச்சுட்டு உடனே தண்ணியை குடிக்காது. கொஞ்சம் பார்த்து அதுக்குள்ள முதல்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் போய் காலை எடுத்து வைப்பேன். அப்போ வைக்கல பச்சை ஒரு நாள் குடிக்கல நரின்ற காலை பிடிச்சி என்ன செஞ்சிருக்கு, முதலை வந்து பிடிச்சிட்டு. அப்போ முதலை வந்து நரின்ற காலை பிடிச்சா என்ன செய்யறோன்னு தெரியல. நரி புத்திசாலித்தனமான ஒரு மிருகம்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அதாவது வந்து நரி காலை பிடிச்ச உடனே பக்கண்டு நரிக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு சொன்னால், முதலைக்கு நாக்கு இல்லையான்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நாக்கு இல்லாத முதலைக்கு சுவை தெரியாது. அப்போ உடனே சொல்லி இருக்கு, நரி சொல்லி இருக்குது முதலையிட்ட, முதலையாருக்கு என்ற காலம் தெரியல, புங்க வேரும் தெரியலையான்னு சொல்ல முதலை ஜோசிக்கிண்டே, அப்போ புங்க வேரத்தை நான் பிடிச்சிட்டனோன்னு சொல்லிட்டு அப்படியே கையை விட்டுட்டு அடுத்த வேரை பிடிக்கிறதுக்கு வலிக்கிறதுக்கு இல்லை, இதை காலை எடுத்துக்கொண்டு ஓடிட்டு தான். சரியா? அப்போ அப்படி புத்தி சாதுரியத்தோடு நாங்கள் வாழ்ந்தோம்னு சொன்னால் நாங்கள் வாழலாம். அதே சமயம் அதாவது வந்து உதாரணத்துக்கு எங்களுக்கு வந்து ஒற்றுமையாக வாழும். உண்மையாக எங்களோட சமூகத்தோட
மற்றது எங்களோட உறவினர்களோட ஒற்றுமையாக வாழ்ந்தோம்னு சொல்லி சொன்னால் தான் அதுலேருந்து நாங்கள் ஒரு வெற்றியை காணலாம் என்ற தேம் வச்சுக்கொண்டு இப்போ நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்தோம்னு சொன்னால் அவங்க திருப்பி இன்னொரு உதவியை செய்ய போகிறாங்க இல்லைன்னு. அப்படி நாங்கள் சதுர உதவியை செய்தால் சில வேளை அவங்க பண உதவியை செய்வாங்க. அதே போல் நிறைய பேருக்கு உதவி செய்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பேர் அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு உதவி செய்யணுமன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் எங்கள்கிட்ட பணம் இல்லை, பண வசதிகள் அப்படியான இதுகள் இல்லை. இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக வேறு காட்சிகள்கிட்டையோ இல்லைன்னு சொன்னால் பணம் படைத்தவர்கள்ட்டையோ இருந்து வாங்கி ஏதோ எங்களால் முடிந்ததை எங்களோட மக்களுக்கு செய்கிறேன். சரிதானே? அதுக்காக இப்போ என்னன்னு சொல்கிறது, யூடியூபராக இருக்கிறான் இவன் காசு வாங்குறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறான் அப்படி என்ன யோசிக்காதீங்க. என்ன சொன்னேன், யாராக இருந்தாலும் பணம் படைத்தவர்கள் வந்து உதவி செய்யணுமென்று முன் வந்தால் அதை நாங்கள் வாங்கி கொடுப்போம். அது வேறு பிரச்சனை. ஆனால் உண்மையிலேயே ஏன் வந்து பணம் படைத்தவர்கள் வந்து உதவி செய்கிறது என்னதுக்கு? உண்மையிலேயே ஒரு மனிதனால் தனித்து வாழ முடியாது. அப்போ அதால் தான் அவங்களும் வந்து உதவி செய்யணும், உதவி செய்து அவங்கள முன்னேற்றி விடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சில பேர் தங்களோட சுயமரியாதைக்காகவும் செய்யலாம், சில பேர் சுயநலத்துக்காகவும் செய்யலாம். அதாவது வந்து இப்போ இவங்களுக்கு உதவி செய்தால் எங்களுக்கு பிற்காலத்தில் இப்போ ஒரு வெளிநாட்டுக்காரரை பார்ப்போம். வெளிநாட்டுக்காரர் வந்து இங்கே நாட்டில் உள்ள ஆக்களுக்கு உதவி செய்தோம்னா நாளைக்கு நாங்கள் நாட்டுக்கு வேறேக்கு அவங்க வந்து எங்களை வந்து தாங்கி கொள்வாங்க, தாங்கி பிடிப்பாங்க, தங்களுக்கு ஒரு ஆபத்து வராது. அப்படியும் நினைக்கிறார்களும் இருக்குது. அதுக்கு எல்லாரும் அப்படி இல்லை, ஒரு சிலர் இருக்குன்னா. ஆனால் இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு தன்னம்பிக்கையோட வாழ்ந்தால் வெற்றி பெறலாம்ன்ற அன்றைக்கு ஒரு வீடியோ போட்டேன் நான். ஆனால் உண்மையாக தன்னம்பிக்கை கட்டாயம் வேணும். அதே சமயம் நாங்கள் ஒற்றுமையாக வாழணும். அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு இதொன்று இருக்குது, என்ன ஒரு ஒரு மக்களோட அண்டி அணைச்சி போகணும் என்ற ஒரு நல்ல எண்ணமும் வேணும். மற்றவர்களை உதவி செய்யணும் என்ற ஒரு எண்ணம் வேணும். அதை நாங்கள் வளர்த்து கொள்ளணுமான்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வார் எஸ்ஜே பிரதாபன். உண்மையிலேயே எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்லை, சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணினா தான் நாங்கள் வந்து போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். உண்மையாக எங்களோட கருத்துக்கள் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் மேலும் நிறைய வீடியோகளில் சந்திப்போம்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, உண்மையாக நான் கதைச்சது சரியாக இருந்தால் சரியென்று போடுங்க, பிள்ளையாக இருந்தால் பிள்ளைன்னு போடுங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இன்றைக்கு நான் விடைபெறுறேன். இன்னொரு நாள் நான் வந்து வேறு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.